நான் விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுகிறார். எல்லா விசுவாசத்தோட இந்த பாடலின் ராஜ்யம் ஸ்தோத்திரம் சிங்கை கேவியோ சூழல் இருக்கோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனை கொண்டு என்னை காப்பார். ஆவியினால் யுத்தம் செய்வேன், சாத்தானின் சமுத்திரம் விழுங்கும். அல்லேலூயா. அவர்தான் நம்மை காண்பவர், ஆகாரை கண்டவர், அன்னாளை கண்டவர். இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து நல்ல உற்சவ கைதட்டி எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ விலகினது. அப்படியே டேன் பண்ணி வந்து பக்கத்துல முகத்தை வச்சுருங்க. ஆவி உற்சாகம் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா சொல்லுங்க. இரவெல்லாம் தூங்குவதற்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். மிஸ்ஸஸும் ஹேமா டீச்சர் கூட தான் படி செய்கிறார்கள். எல்லாம் சொல்லுவோம், எல்லா டீச்சரும் போய் சாயங்காலம் 6 மணி 7 மணி 8 மணி தூங்கிடுவாங்கப்பா அப்படின்னு. ஆனா நாங்கள் தூங்குவது எங்க மிஸ்ஸஸ் வந்த உடனே 6 மணிக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஊழியத்தில் கிளம்புவோம். இருக்கிற நாட்களில் என்னுடைய மனைவி கூட சேர்ந்து ஊழியம் செய்வார். ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி நாங்கள் ஒரு நாளாவது 11 மணிக்கு அல்லது 10 மணிக்கு தூங்குற சரித்திரமே கிடையாது. ராமன் சொல்ல முடியுங்களா? மறுபடியும் காலையில 4 மணிலேருந்து 5 மணி என்னுடைய பர்சனல் ப்ரேயர், 5 to 5:30 5:15 ஃபேமிலி ப்ரேயர். அது பிறகு சில வேலை நம்ம ஸ்கூலுக்கு தருப்புற ரொட்டீன் ஓடிக்கொண்டே இருப்போம். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் அவர் இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்துவிலிருந்து எப்படி அந்த இந்து மதத்தில் வெறித்தனமா இருந்தேனோ அதே நேர்மாறாக இந்த கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் தேடி போகவில்லை. என்னோடு கூட பாடுகிற தம்பி ஆனந்த், அவரும் சமீபத்தில் தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரும் ஒரு இந்து குடும்பத்தில் வந்தார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அன்றைக்கு உலகத்தை பிரியப்படுத்திக் கொண்டிருந்த என்னை கர்த்தர் கிறிஸ்துவை பிரியப்படுத்த அவருக்காக வாழும்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென். இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு எவ்வளவு அருகதையில் தகுதியற்றவர், ஆனாலும் என் ஆண்டவர் ஒரு சவுலை பவுலாய் மாற்றியது போல ஒரு பவுல் எப்படி ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டினானோ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னபடி அதனால அப்போ இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு வசனத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப அது இந்த பிரசங்கத்திற்காக ஆயத்தப்படவில்லை, ஆனால் மாலையை கர்த்தர் கொடுத்தார். அதுல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொன்னார். திருச்சபையே, நாம் தூங்குகிற நேரம் இல்லை, தூங்கிக் கொண்டிருக்கிற காலம் முடிந்து விட்டது.
ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற நம்முடைய இயேசு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பதாய் மணிப்பூரில் நடந்த சம்பவம் ஒரு விஷயம் தெரியுமா? குமரி மாவட்டத்தை விட தமிழ்நாட்டை விட மணிப்பூர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாநிலம். எங்கு பார்த்தாலும் திருச்சபை, அடுத்தடுத்து திருச்சபைகள், வெளிமோர் அவை சோதரம் டினாமினேஷன் இருக்கிறது. சிஎம்ஏ, சிஎஸ்ஐ, சல்யூஷனாரி, பெண்டிகாஸ்ட் எத்தனை பிரிவுகள் உண்டோ அத்தனை பிரிவுகளும் இருக்கிறது. ஆனால் அவ்வளவு பெரிய ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிற அந்த தேசத்திலேயே ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? என கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சோதனைக்கு உட்படாத விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சரீரம் பலவீனம்தான், ஆகிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியான முறையில் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுது நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் ராக்கால ஜாமத்திலும் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. ராக்கால ஜாமத்திலும் கர்த்தரை துதிப்பேன். தாவீதை குறித்து சில ஆக்கியம் சொல்லி இருக்கிறார்கள். தாவீது ராஜாவை இருக்கிறபடியினால் இரவெல்லாம் நாள் சரியா தூங்க மாட்டாராம். ஓடிக்கொண்டே கொஞ்ச நேரம் தூங்குவாராம், அப்படியே எழுந்து ஓடுவாராம். அந்த போர் சேவர்கள் எல்லாம் ராஜாவுக்கு பின்னால ஓடிக்கொண்டே இருப்பார்கள். காரணம், ராஜா சரியா தூங்க மாட்டார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, நான் ராக்கால ஜாமத்தில் கர்த்தரை துதிப்பேன். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய வாசற்படி நித்தமும் விழித்திருக்க